உங்களை தாண்டி வந்துடக்கூடாதுன்னு கிரீஸ் தடவுறத கவனமா இருந்த நீங்க வந்தவங்களுக்கு தண்ணி கொடுக்கணுன்றது கவனம் இல்லை. ஆனா வந்தவன் நிலைமை என்ன, ஒரு பாக்குறவன் வீடியோல ஒரு நண்பர் வந்து ஒரு பாதுகாவலர் பிடிச்சி கீழே தூக்கி தள்ளுறாரு, தூக்கி எறிகிறாரு. இது எவ்வளவு பெரிய அபத்தம் இது. மாண்புமிகு முதலமைச்சரை வந்து அங்கிள்னு சொல்றீங்க. 2014 இதே தலைவா திரைப்படம் வரும்பொழுது உங்களுக்கு ஒரு சிக்கல் இருந்தது. அந்த சிக்கலுக்காக போய் அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவை பார்த்தீங்க. அவங்க உங்களை கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேயே நிற்க வச்ச கதைலாம் இருக்கு. அன்னைக்கு வெளியில் வந்து வீராவசியமாக பேசியிருக்க முடியுமா? ஜெயலலிதா அம்மா யாரை பார்த்து நீங்கள் ஆன்டின்னு சொல்லியிருக்க முடியுமா? சொல்லிட்டு இருந்திருக்க முடியுமா? அப்போ உங்களுக்கு அந்த கருத்தியல் சுதந்திரத்தை கொடுத்துருக்கு திராவிடம். மாநாடுனா முதல்ல என்னன்னா, ஒரு 3-4 நாள் திருவிழா நடக்கும். அங்கே வந்து பேச்சரங்கம் நடக்கும், கவியரங்கம் நடக்கும், கருத்தியல் உங்களுக்கு வந்து நம்மளோட கொள்கை சார்ந்த கருத்துக்கள் வந்து முன்னெடுக்கப்படும். எதுவுமே இல்லாமல் உங்களோட 1.5 மணி நேரம் ஸ்பீச் மட்டும்தான் மாநாடுன்னு நீங்கள் உங்கள் தொண்டர்களுக்கு வந்து உங்கள் தொண்டர்களை ஏமாத்த ஆரம்பிச்சு. நீங்கள் பண்ணது வந்து மாநாடே கிடையாது, அது வந்து ஒரு ஸ்பீச், அவ்வளோதான். ஏன் மாநாடுனா வந்து 2 நாள் போடணும் அப்படிலாம் வேண்டியில்லை. எங்களுக்கு இந்த தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி தான் விஜய் பேசுறாரு. ஏன் சாப்பாடுனா சாப்பிடணும்? இந்த மாதிரி ஒரு அபத்தமான கேள்வியில் எங்க கேட்டிருக்கீங்க. அணில் குஞ்சுகளோட பேச்சு எப்படி இருக்குன்னா, 1967 வந்து திமுக ஆட்சி அமைச்சது, காங்கிரஸ் வீழ்த்திட்டு. 67க்கு முன்னாடி திமுக சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்பட்டது. 77 திமுக ஆட்சிக்கு வரல. படிப்படியாகத்தான் 1967 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்தது. அந்த சினாரியோவோட விஜய் 2026 வந்து கம்பேர் பண்றது வந்து திருப்பி சொல்றேன், அவருக்கு கொஞ்சம் கூட அரசியல் அறிவு. இது ஜெயலலிதா பாணி அரசு. ஜெயலலிதா அம்மையார் இப்படி தான் இருந்தாங்க. அவங்க மக்களோட நிற்க மாட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு உலகத்தில் இருப்பாங்க. அந்த உலகத்துல இருந்து அவங்களுக்கு தேவையான தகவல் மட்டும் கொடுக்கறதுக்கான ஒரு அணி. அதே போல அரசியலை தான் இன்னைக்கு திருவாளர் விஜயும் முன்னெடுத்தார். நண்பர் தாடி பாலாஜி வந்து அதே கருத்தை சொல்லியிருந்தார். என்னன்னா, விஜயை வந்து காப்பாற்றணும், இன்னைக்கு விஜயை காப்பாற்றணுன்ற அளவுக்கு ஒரு குரல் வந்துருச்சு. அவரெல்லாம் பாவம், முந்தானால தான் கட்சிக்கு போனார், நேற்று வெளில வந்துட்டார். இந்த அணில் குஞ்சுக்கெல்லாம் தயவு செய்து அவரை பார்க்கணும். ஒரு மனிதன் விரக்தியின் காரணமாக கட்சி விட்டு வெளில வரான். சாதாரணமாக வெளில வரும்போது ஒரு பெரிய குற்றச்சாட்டு பட்டியலோட வரான். என் தலைவர் என்னால் ரீச் பண்ண முடியும். தமிழ்நாடு டைம்ஸின் வணக்கம். இன்று நம்மோடு திமுக கழக பேச்சாளர் துரை தமிழ்ச்செல்வன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். விஜய் மாநாடு பார்த்தீங்களா? அதாவது இந்த 2026 டிவிகே டிஎம்கே இதுக்கு 2 தான் போட்டி அப்படின்னு விஜய் சொல்றாரு. இன்னைக்கு சென்னையோட 386வது பிறந்தநாள். முதல்ல அது சென்னை மக்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சு. பல சாம்ராஜ்யங்களை கண்ட சென்னை, பல பேரை வரவேற்று ஆளாக்கிய சென்னை, நீ நம்மெல்லாம் சென்னையில் அடைக்கலம் கொடுத்து சென்னை நம்மளையெல்லாம் அரவணைத்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு வயது 386. அந்த வகையில் சென்னைக்கு வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். விஜய் மாநாடு, அவர் இந்த மாநாடே வந்து ஒரு ஓப்பன் தேட்டர் சினிமா தான். இவ்வளோ நாளாக என்ன பண்ணார், தேட்டருக்கு வர வச்சு படம் காமிச்சிட்டு இருந்தார். இப்போ மாநாடுன்ற பேரில் படத்தை காமிக்க ஆரம்பிச்சு. ஏன் அப்படி சொல்கிறீங்க? இது ஆரம்பிக்கும் போதே எடுத்துக்கோங்களேன். இந்த மாநாடு ஆரம்பிக்குள்ள தன்னை ஒரு சிங்கமாக வந்து பாவிச்சுக்கிறார். நான் ஒரு சிங்கம் அடிக்கடிலாம் வெளியில் வராது. எப்படி இவர் வந்து வெளியில் வராதுக்கான காரணத்தை எப்படி கட்டமைக்கிறாருன்னு பாருங்கள். நான் வெளியில் வரமாட்டேன், வெளியில் வந்தால் எலெக்ஷனுக்கு மட்டும்தான் வருவேன், வேட்டைக்கு மட்டும்தான் சிங்கம் வெளியில் வரும். சிங்கம் அடிக்கடி வெளியில் வர்றதுக்கு விரும்பாது, வேட்டைக்கு மட்டும் வர்றது தான் சிங்கம். இவர் மேபி இவர் மற்ற நேரத்தில் ஜூவில் இருக்க சிங்கமாக மாறிடுறாரு. ஏன்னா எப்படி சிங்கத்தை போய் ஜூவில் போய் பார்த்துட்டு வரும்போது அது மாதிரி இவரை போய் பனையூரில் பார்த்துட்டு வரும். சிங்கம் அவர் சிங்கத்தை போய் பனையூரில் பார்த்துட்டு வந்த பிறகு அதை வந்து தன்னை வந்து சிங்கமாக கட்டமைக்க. இரும வந்து நான் மக்களோட தான் மக்களை சந்திக்க போகிறேன், மக்களோட தான் இருப்பேன். ஏன்னா அங்கே அண்ணாவையும் இதனாலும் என்ன செஞ்சீங்கன்றது கேள்வி இருக்கு. இரும நான் முழு நேரம் அரசியல்வாதியாக மாறப்போறேன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கான நேரம் வந்து உங்களோட தேர்தலுக்கு ஒரு ஆண்டுகளுக்கு 8-10 மாதங்களுக்கு முன்பு வைத்துக் கொண்டு நான் இதுமே தான் அரசியல்வாதியாக மாற போறேன் அப்படின்றது வந்து உங்களோட அரசியல் முதிர்ச்சியின்மை காட்டுது. உங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு, அது உண்மைதான். உங்களை திரையிலிருந்து ரசித்த கூட்டம் இருக்கு. அந்த ரசித்த கூட்டம் உங்கள் பின்னால் வருகிறது. உங்களை நேசித்த கூட்டம் திரையிலே அவற்றை நல்வழிப்படுத்த வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்குது. அவர்களை நல்வழிப்படுத்தி அவர்களை அரசியல்படுத்த வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கு. அந்த கூட்டத்தை எல்லாம் நிற்க வச்சுட்டு, அந்த கூட்டத்தை எல்லாம் பின்னாடி நிற்க வச்சுட்டு செல்ஃபி எடுத்து போடுறதுல மட்டும்தான் கவனமா இருக்காரு தவிர வந்த தொண்டர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒருவித நன்மை கூட செய்யல அப்படின்றது தான் உங்களுக்கு. தண்ணி இல்லைங்க, அவ்வளோ வெயில் அடிக்குது. ஹீட் ஸ்ட்ரோக்ல 3 பேர் இறந்து போறோம். இதெல்லாம் தெரியுமில்ல, முன்கூட்டியே தெரியுமில்ல. உனக்கு ஏன் வேற கட்சிக்காரனுக்கு எந்த கவலை அப்படின்றதெல்லாம் இல்லை. ஹீட் ஸ்ட்ரோக்ல 3 பேர் இறந்து போவாங்கன்னு தெரியும், அவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு தெரியும். குறைந்தபட்சம் அவங்கள பற்றின ஒரு நல்லெண்ணம் இருந்தால் ஒரு டென்ட்டாவது போட்டு கொடுத்துருந்துருக்கலாம். வந்தவங்களுக்கு ஒரு தண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு முன்னெடுப்பு செஞ்சிருக்கலாம். உங்களை தாண்டி வந்துடக்கூடாதுன்னு கிரீஸ் தடவுறத கவனமாக இருந்த நீங்கள் வந்தவங்களுக்கு தண்ணி கொடுக்கணுன்றது கவனம் இல்லை இல்லையா? இதில் வந்து கிரீஸ் சிங்கம் தான் இது இல்லையா? கிரீஸ் தடவி வர்றவங்கள அந்த பாதையை விட்டு மேலேறி வந்துடக்கூடாதுன்றதுல கிரீஸ் தடவி அவங்கள கட்டுப்படுத்துறாங்க. ஆனால் வந்தவன் நிலைமை என்ன, ஒரு பார்க்குறவன் வீடியோவில் ஒரு நண்பர் வந்து ஒரு பாதுகாவலர் பிடிச்சி கீழே தூக்கி தள்ளுறாரு, தூக்கி எறிகிறாரு. இது எவ்வளோ பெரிய அபத்தம் இது. உங்களை நம்பி வரான், உன்னை ஒரு தலைவனாக எடுத்துக்கிட்டான். நீங்கள் ஜெயிக்கிறீங்க, வெற்றி பெறுறீங்க, தோல்வி அடைகிறீங்க, அது இல்லை. உங்களை ஒரு தலைவனாக எடுத்துருக்கான். அவனுக்கு நீங்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய நேரம் இது. அந்த முன்மாதிரியாக இருக்க வேண்டிய நேரத்தில் அவன் உங்களை நோக்கி வரும்பொழுது
அவனை பிடிச்சி தூக்கி எறிகிறதுங்கிறது வந்து எந்த மாதிரியான அரசியல்ன்றது புரியல. அதே கூட்டத்தில் விஜயை பார்க்கணும் அப்படின்னு வர்றாங்க. அப்படி வந்த ரசிகர்கிட்ட அவர் வந்து அவ்வளோ கூட்டத்துலையும் கட்டி பிடிக்கிறாரு, புக்ஸ் வாங்குறாரு. அதை அப்படி எடுத்துக்க முடியாது, அப்படி எடுத்துக்க முடியாது. அப்போ தூக்கி எறிஞ்சவனை என்னென்னு எடுத்துப்பீங்க சார்? எப்பவுமே நீங்க உங்களோட பிரபலத்துக்காக சில விஷயங்கள் செய்யலாம், ஆனால் பாதிக்கப்பட்டவன் பக்கம் தான் பேசுவோம். அதுதான் திராவிடம். எப்பவும் நலிந்தவர்கள் பக்கம், பாதிக்கப்பட்டவங்க பின்னாடி நிற்கிறது தான் திராவிடம். அதனால இந்த மண்ணில் 75 ஆண்டுகளுக்கு அடந்தும் திராவிடம் பேசப்பட்டு இருக்கு. அந்த கருத்தியல் நிற்கிது. உங்களுக்கு கருத்தியல் ரீதியாக உங்களால் முதல்ல ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்ல முடியுதா? மாண்புமிகு முதலமைச்சரை வந்து அங்கிள்னு சொல்றீங்க. 2014 இதே தலைவா திரைப்படம் வரும்பொழுது உங்களுக்கு ஒரு சிக்கல் இருந்தது. அந்த சிக்கலுக்காக போய் அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவை பார்த்தீங்க. அவங்க உங்களை கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேயே நிற்க வச்ச கதைலாம் இருக்கு. அன்னைக்கு வெளியில் வந்து வீராவசியமாக பேசியிருக்க முடியுமா? ஜெயலலிதா அம்மா யாரை பார்த்து நீங்கள் ஆன்டின்னு சொல்லியிருக்க முடியுமா? சொல்லிட்டு இருந்திருக்க முடியுமா? அப்ப உங்களுக்கு அந்த கருத்தியல் சுதந்திரத்தை கொடுத்திருக்கு திராவிடம். நீங்க அதையும் பேசலாம், விமர்சிக்கலாம், ஆனா அதுக்கு ஒரு எல்லை உண்டு, அதுக்கு ஒரு வரைமுறை உண்டு. அதையெல்லாம் தான் கடந்து விட்டு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறதுங்கிறது அரசியல் இல்லை. உங்களை நோக்கி வர்றவனை அரசியல் வயப்படுத்தணும் முதல்ல நீங்க. அதான் அவரும் சொல்றாரு சார். அதாவது அண்ணா வழியும் சொல்றாரு, இன்னும் போய் மக்களை சந்திக்க போறேன், இதுமே பார்த்த விஜய் மாதிரி இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்க இல்லையா, அந்த மாதிரி விஜய் மாதிரி நான் இருக்க மாட்டேன், இனிமே என்னோட முழு நேர வேலை இதான் அப்படின்னு அவரே சொல்றாரு. அப்ப இன்ன வரையும் ஒழுங்கா இல்லைன்றதை சொல்றாரு. இந்த வரையும் நான் ஒழுங்கா இல்லை, இனிமேல் எப்படி இது வரையும் ஒழுங்கா இல்லாத ஒரு ஆள் படமெல்லாம் முடித்து விட்ட பிறகு நான் இனிமேல் ஒழுங்கா இருப்பேன்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறது எந்த மாதிரியான அரசியல்? இல்லை சார், படம் அவர் நடிச்சுக்கிட்டு இருக்கும் போது தான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு. இப்போ வந்து இடையில வந்து முழு நேரமாக இறங்கணும் அப்படின்னு சொல்லும்போது படத்துக்காக ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் முடியட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணாதவே நம்ம குறைந்தபட்சம் அதுக்கு முன்னாடி நடுவில் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் போய் அரசியல் பண்ணிட்டு தான் இருந்தீங்க. இந்த லாக்அப் டெத்தை போய் பார்த்துட்டு வந்தீங்க. அதுக்கப்புறம் ஏன் கவின் வீட்டுக்கு போல? ஏன்னா அங்கே போனால் உங்களுக்கு ஓட் பேங்க் பாதிக்கும் நீங்க நம்புறீங்க இல்லையா? அனிதா வீட்டுக்கு அங்கே ஓட் பேங்க் இருக்குன்னு தெரிஞ்சா விஜய் போனாருன்னு சொல்றீங்களா? தன்னை பிரபலமா காமிக்கிறதுக்காக போறாரு. ஆனால் உண்மையால உங்களை நம்பி வர கட்சிக்காரனையும் தொண்டனையும் பார்க்கறது எளிதாக உங்களால பிரபலமா ஆகிறதுக்கு போறாருன்னா அது தேவையில்லை சார். அவர் ஏற்கனவே பிரபலமான ஆள் தான். அனிதா வீட்டு அரசியல் பிரபலம், அதாவது சினிமா பிரபலம்ன்றது அவர் இருக்காரு. சினிமான்ற அந்த பிரபலத்தோட அடையாளத்தோட இருக்காரு. தன்னை ஒரு அரசியல்வாதியா முன்னிறுத்துறதுல தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிட்டு இருக்காரு. தொடர்ந்து தோல்வி அடைகிறாரு. அவரால் என்னைக்குமே ஒரு அரசியல்வாதியா மாறவே முடியாது. சினிமாவில் இது ஒரு ட்ரெண்ட் அவர் செட் பண்ணியிருக்காரு. எங்கேயாவது மாநாடு ஒரு 10 மாத இடைவெளியில் 2 மாநாடு எந்த கட்சியுமே இந்திய வரலாற்றிலே கிடையாது. இந்திய வரலாற்றிலே மாநாடுன்ற போர்வையில 10 மாதத்துக்குள்ள 2 மாநாடு யாராவது நடத்தி பார்த்து. திராவிட இந்த சித்தாந்தம் இந்த மாநாடுன்றது எப்படி கட்டமைக்குதுன்னா ஒரு 3-4 நாள் திருவிழா நடக்கும். அங்க வந்து பேச்சரங்கம் நடக்கும், கவியரங்கம் நடக்கும், கருத்தியல் உங்களுக்கு வந்து நம்மளோட கொள்கை சார்ந்த கருத்துக்கள் வந்து முன்னெடுக்கப்படும். பேச்சாளர்கள் முன்னுரிமை கொடுக்கப்பட்டு அவர்கள் எல்லாம் பேசப்படுவார்கள். அவர்கள் எல்லாம் களமாடுவதற்கான வழிகள் அங்க வகுக்கப்படும். எதுவுமே இல்லாம உங்களோட 1.5 மணி நேரம் ஸ்பீச் மட்டும்தான் மாநாடுன்னு நீங்க உங்க தொண்டர்களுக்கு வந்து உங்க தொண்டர்களை ஏமாத்த ஆரம்பிச்சு. இதெல்லாம் தான் மாநாடு. நீங்க பண்ணது வந்து மாநாடே கிடையாது. அது வந்து ஒரு ஸ்பீச், அவ்வளவுதான். ஒரு ஷார்ட் டைம் ஸ்பீச். அது இதுக்கு நீங்க ஊர்ல இருந்து கிளம்பி வர்றதுக்காக அவ்வளவு பெரிய மாநாடுன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கீங்க. மாநாடுன்னா என்னன்னே தெரியாம, மாநாடுன்ற குறைந்தபட்ச அறிவே உங்க தொண்டர்களுக்கு கொடுக்காம நீங்க ஏமாத்தி அவங்களெல்லாம் வர வச்சு அவ்வளவு தூரத்தை தொலைவில் இருந்து வர வச்சு உயிர் பலி கொடுக்க வச்சுட்டு அங்க 3 பேர் ஹீட் ஸ்ட்ரோக்கால இறந்துருக்கு. அவனுக்கு குறைஞ்சபட்சம் போய் பார்க்க கூட இல்லையா? அதெல்லாம் விட்டுட்டு நான் இன்னைக்கு மேடையில ஏறி பஞ்சு டைலாக் பேசுறது இல்லை. மேடையில் ஏறினதும் அது சரியில்லை இது சரியில்லை. உங்களோட கருத்து என்ன? நீங்க எதை நோக்கி வரீங்க? உங்களுக்கான தேவை என்ன இருக்கு? நீங்க வர வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்படின்றது நீங்க எந்த மேடையிலையாவது பதிவு வச்சிருக்கீங்களா? அண்ணா வழியில் வந்து திராவிடம் வந்து இது வரைக்கும் அண்ணா கையில் அண்ணா அவர்கள் பண்ண மாதிரி இப்போ பண்ணலை. அதனால தான் நான் வந்து அவரது வழியிலேயே நான் முன்னெடுக்கிறேன். நான் கொள்கை தலைவராக காமராஜர் அறிவிக்கிறாரு. அண்ணாவை வந்து கொள்கை வழிகாட்டியா சொல்றாரு. இதுவே பெரிய முரண். அண்ணா முன்னெடுத்த அரசியல் திராவிட அரசியல், காமராஜர் முன்னெடுத்த அரசியல் தேசிய அரசியல். இது ரெண்டும் ஒண்ணுன்னு கட்டமைச்சு உங்க தொண்டர்களை ஏமாத்துறதே பெரிய. தமிழ்நாடோட சுயாட்சிக்கும் மாநில சுயாட்சிக்கு எதிரானது தேசியம் இல்லையா? இன்னும் வரலி மாநில சுயாட்சிகளுக்கு வேணும்னு நம்ம பல போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்கோம். மாநிலத்துக்கான உரிமைகளை கொடுன்னு கவர்னர்கிட்ட போராடுறோம், உள்துறை மந்திரிகிட்ட போராடிட்டு இருக்கோம். இப்போ மாநிலத்துக்கான தேவைகள் பல இருந்தும் அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்றது தேசியம். எப்படி ரெண்டும் சேர்ந்து எப்படி ஒன்றாகும்? ஏன்னா இப்போ திராவிடத்துக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, ஒரு கோட்பாடு இருக்குது. இப்படியான விஷயங்களை இவ்வளோ நாள் பயணிச்சு வர்றாங்க. இப்போ விஜய் வரும்போது இந்த மாநாட்டில் இப்போ ஏற்கனவே முதல் மாநாடு நடந்தது, இப்போ 2வது மாநாடு நடக்கும் போதுமே இந்த மாதிரி ஒரு மாநாடுனா என்ன ஒரு நேரத்தில் பேசி முடிச்சிடுறாங்க இப்படின்னு கருத்தில் வருது. ஆனால் அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் மாநாடுனா வந்து 2 நாள் போடணும் அப்படிலாம் வேண்டியில்லை, எங்களுக்கு இந்த தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி தான் விஜய் பேசுறாரு. ஏன் சாப்பாடுனா சாப்பிடணும்? இந்த மாதிரி ஒரு அபத்தமான கேள்வி எங்க கேட்டுறீங்களா? இது வந்து உங்களுக்கான அறிவின்மையை தான் காட்டுது. விஜய்க்கு கொஞ்சம் கூட அரசியல் அறிவே கிடையாதுன்றது தான் திருப்பி காட்டு. இது நீங்க நடைமுறையா சொல்லிட்டு வந்த பழக்கங்கள். இந்த அவர்களேன்னு சொல்ல மாட்டேன் நான் சொல்றதெல்லாம் உனக்காக பல லட்சம் பேர் களமாடினான். அவன் வேற சொல்றது உனக்கு அவ்வளவு அறிவு, உனக்கு வாய் கூசுது அப்படின்னா நீ என்ன தலைவன்? இந்த நடைமுறை கொண்டு வந்து திராவிடம். உங்களுக்காக களமாடினவங்களை, உங்களுக்காக வேலை செஞ்சவங்களை மேடையில் அவங்க பேரை உச்சரிக்கும் பொழுது அவங்களுக்கு அது மரியாதை செலுத்தப்படுறதா அர்த்தம். அந்த மரியாதையை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றது வந்து உங்களை நம்பி இருக்க தொண்டர்கள் வேணா அதை நம்பி ஏமாந்து போவோம். ஆனா இது ஒரு அரசியல் வெறுமை, இது அரசியல் இன்மை. இது
உங்களுக்கே நீங்களே முதல்ல அரசியல் வயப்படணும். நீங்களே அரசியல் வயப்பட்டாதான் உங்க தொண்டர்களை உங்களால் அரசியல் வயப்படுத்த முடியும். உங்களுக்கு அரசியல் அறிவே இல்லைன்றது தான் இது காட்டுது. இப்போ விஜயை சுற்றி அதாவது ஒவ்வொரு மாநாடு நடக்கும் போதுமே, மாநாடு முடியறதுக்கு முன்னாடியும் அதாவது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியுமே ஒரு கருத்துக்கள் இருக்குது. அதாவது எப்படின்னா, மாநாடு நடத்த விட மாட்டுறாங்க. அதில் ஆதவர்ஜனா பேசும்போது சொல்லியிருந்தார், இங்கே வந்து ஏகப்பட்ட தடைகள் இருந்தது. அதாவது குறிப்பாக அமைச்சர் மூர்த்தி அவர்கள் பேரை கூட மென்ஷன் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி பார்க்குறாங்க, நான் உதச்சி தான், அதாவது அடித்து விரட்டி தான் அந்த மாநாட்டை நாங்கள் வந்து நடத்துகிறோம் அப்படின்னு. அப்படி எந்த அவசியமும் திமுக இல்லை. அப்படின்னா மாநாடு நடந்திருக்காது, தொண்டர்கள் உள்ளே வந்திருக்கவே மாட்டாங்க, அங்கங்கே கட்டுப்படுத்தி நிறுத்திருக்க முடியும். அதுக்கான குரல் வழியை நசுக்க வேண்டிய தேவையில்லை. நீங்கள் ஒரு மாநாடு நடத்துன்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கான அனைத்து உரிமைகளும் கொடுக்கப்படுது. ஏங்க உங்களுக்கு முதல்ல அரசியல் வாயம் இல்லை, உங்களுக்கான உங்கள் தொண்டர்களுக்கான ஒழுக்கம் இல்லை. நீங்கள் சேரை விழுப்புரத்தில் உடச்சி போட்டதுனால உங்களுக்கு சேர் கொடுக்கறதுக்கு மதுரையில் சேர் கொடுக்காத வரைக்கும் சொன்னாங்க இந்த மாதிரி வெளில இருந்தால் கேரளாலேருந்து வருதுன்னு. மதுரையில் இப்போ ஏற்கனவே விழுப்புரத்தில் என்ன நடந்தது, கிட்டத்தட்ட 10,000 சேர் உடச்சி போட்டாங்க. இங்கேயும் எகைன் 500 சேர் உடச்சிருக்காங்க. உங்களுக்கான உங்களை நம்பி இருக்க தொண்டர்களில் முதல்ல இந்த ஒழுக்கத்தை கூட உங்களால் கற்பிக்க முடியல. நான் வீடியோவில் கூட பார்த்தேன், ஆண்கள் பெண்கள்னு இருக்கிற கழிவறையில் பெண்கள் கழிவறையில் ஆம்பளை பசங்க போயிட்டு வரும். அந்த அரசியல் வாய் கூட உங்களால் படுத்த முடியல. நீங்கள் இதில் உங்கள் தொண்டர்களே உங்களால் அரசியல் படுத்த முடியல, ஒழுங்குபடுத்த முடியல. நீங்கள் தமிழ்நாட்டை ஒழுங்குபடுத்த வரேன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அது முதல்ல நடக்குமா? உங்கள் பேச்சை கேட்குற, உங்கள் சொல்லுக்கு கட்டுப்படுற தொண்டர்களே அவங்களாலே உங்களால் அரசியல் வயப்படுத்த முடியல. அவங்களுக்கே உங்கள் கருத்து போய் சேரலைன்னு. இதில் ஒட்டுமொத்த தமிழ்நாடையும் நான் ஆளுவேன், எடுத்தெடுப்பில் நான் தமிழ்நாடு நான் குதித்தால் முதலமைச்சராகத்தான் குதிப்பேன், தலைகளாகத்தான் குதிப்பேன்னு நிற்கிறதெல்லாம் வந்து பெரிய முட்டாள்தனம். இதை அவர் மாற்றிக்கணும் இந்த நிலைமையை. 1967 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். அதைத்தான் சொல்ல வரதா அவங்க அணில் குஞ்சுங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த அணில் குஞ்சுங்களோட பேச்சு எப்படி இருக்குன்னா, 1967 வந்து திமுக ஆட்சி அமைச்சது, காங்கிரஸை வீழ்த்திட்டு. 67க்கு முன்னாடி திமுக சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்பட்டது. எழுத்தெடுப்புல திமுக ஆட்சிக்கு வரல. 49 ஆரம்பிக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் 67 வரையும் களமாடிச்சு. அதுக்கு அடுத்து வந்த பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் 52 பொது தேர்தலில் போட்டியில்லை. தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து ஓட்டெடுப்பு எடுத்து மீண்டும் தேர்தலில் போட்டியிடலாம் திராவிட முன்னேற்ற கழகம் உட்கட்சி தேர்தல் நடந்து அந்த கட்சியிலேயே வாக்குகள் அதிகம் பெற்று, அந்த எண்ணத்திற்கான வாக்குகள் அதிகம் பெற்ற பிறகுதான் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் போட்டியிடலாம் என்ற எண்ணமே வந்தது. அதன் பிறகுதான் தேர்தல் அரசியலுக்குள்ளே வருகிறது திராவிட முன்னேற்ற கழகம். வந்து எடுத்த எடுப்பிலே எதிர்கட்சி எல்லாம் போயிடும். படிப்படியாகத்தான் 1967 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்தது. இது அந்த சினாரியோவோட விஜய் 2026 வந்து கம்பேர் பண்றது வந்து திருப்பி சொல்றேன், அவருக்கு கொஞ்சம் கூட அரசியல் அறிவே இல்லை. ஏன்னா அதற்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகம் ஏறத்தாழ 17 ஆண்டு காலம் எதிர்க்கட்சியாக செயல்பட்டு இருக்கிறது. இந்த மண்ணுக்கான அரசியல் செய்திருக்கிறது. இந்த மண்ணுக்கான இந்திய எதிர்ப்பு போராட்டம், விவசாயிகள் பிரச்சனை, தொழிலாளர்கள் பிரச்சனையில் நின்றிருக்கிறது. வறுமைக்கு எதிராக போராடி இருக்கிறது. இப்படி பல சித்தாந்தங்களில் இந்த மண்ணிற்கு என்ன தேவையோ அதை தேடி அந்த போராட்டத்தில் நின்று மக்களின் பக்கம் நின்று வெற்றி பெற்று கொடுத்திருக்கிறது திராவிட முன்னேற்ற. அதெல்லாம் விட்டுவிட்டு இன்னைக்கு எடுத்தெடுப்பில் நான் 2026 வந்த உடனே 1967 நான் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. 1967 இருந்த சினரே வேறு. அப்போ பேரறிஞர் அண்ணா இருந்தார். அந்த மக்களுக்காக அவங்க நின்று பேசினாங்க. எடுப்பில் ஆளுங்கட்சி வர்றதுக்கு முன்னாடி அந்த பாத் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, மக்களுக்கான அரசியலாக இருந்துச்சு. உங்களுக்கான அரசியல் என்னன்னே உங்களால் சொல்ல முடியல. நீங்கள் இன்ன வரலையும் உங்களுக்கான அரசியல் என்னன்றது முன்னெடுக்க முடியல. உங்களுக்கு அந்த தெளிவு இல்லை, உங்களால் அதை வெளிப்படுத்த முடியல அந்த அரசியல் என்ன. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு நடிகராக இருந்துட்டு ஒரு பிரபலமான ஸ்டேஜுக்கு பிறகு ஒரு கட்சி ஆரம்பிக்கிற விஜய்க்கு கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லையா? இல்லை யாருமே அவரை நெருங்க முடியாத ஒரு ஆளாக இன்னும் பிரபலமாகவே இருக்காரா? ஆமாம், அவர் நெருங்க முடியாத ஆளாக இருக்காருன்றது தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய உண்மையாக இருக்குது. ஏன்னா திருவண்ணாமலையை சேர்ந்த அவரோட கட்சி தொண்டர்கள், அவரோட விஜய் ரசிகர் மன்றத்தில் சேர்ந்த ஒரு நண்பர் வந்து பேட்டி அளிச்சிருந்தார். அவரை என்ன நினைச்சாலும் அவரை நெருங்க முடியல, அவர்கிட்ட பேச முடியல, எங்கள் கருத்துக்களை சொல்ல முடியல. இருந்தாலும் இதை நாங்கள் தெரிவிக்கிறோம், இது எப்படியாவது போய் சேரட்டும் அப்படின்னா. அவருக்கும் நியூஸ் பார்க்குற ஹேபிட் கிடையாது. ஏன்னா நியூஸ் பார்த்துருந்தாருன்னா அவருக்கு என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். இது ஜெயலலிதா பாணி அரசியல். ஜெயலலிதா அம்மையார் இப்படி தான் இருந்தாங்க. அவங்க மக்களோட நிற்க மாட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு உலகத்தில் இருப்பாங்க. அந்த உலகத்திலிருந்து அவங்களுக்கு தேவையான தகவல் மட்டும் கொடுக்கறதுக்கான ஒரு அணி இருக்கும். அதே போல அரசியலை தான் இன்னைக்கு திருவாளர் விஜயும் முன்னெடுத்துட்டு இருக்கு. உங்களை தொண்டர்கள் என்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்கன்றது நாள்தோறும் வந்துட்டு இருக்கு செய்தியில். ஒன்றுக்கு கூட சொல்யூஷன் கண்டுபிடிச்ச மாதிரி இல்லை இல்லையா? அவர் பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டை கொடுக்குறாரு. திருவண்ணாமலையை சேர்ந்த அந்த நண்பர் வந்து பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டை கொடுக்குறாரு. என்னன்னா, இங்கே ஒரு ஜாதி அரசியல் இருக்கு, ஜாதி படிநிலை கட்டமைப்போட இங்கே வந்து பொறுப்புகள் கொடுக்கப்படுது. நான் வந்து தலித் சமுதாயத்தை சேர்ந்தவன், எனக்கு வந்து இந்த பொறுப்பு வந்து மறுக்கப்படுது. இங்கே இந்த என் சமுதாயத்தின் காரணமாக, நான் சேர்ந்திருக்கும் சமுதாயத்தின் காரணமாக எனக்கு இந்த பொறுப்பு வந்து மறுக்கப்படுதுன்னு ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை சொல்றாரு. அப்போ அந்த கருத்து எல்லா தொலைக்காட்சியிலும் வருது. ஆனாலும் அவருக்கு அது போய் சேரலை அப்படின்னா அவர் நியூஸ் பார்க்கறது இல்லைன்னு அர்த்தம். ரெண்டாவது, உங்க தொண்டர்கள் உங்களை சென்றடைய முடியலன்னு. நண்பர் தாடி பாலாஜி வந்து அதே கருத்தை சொல்லியிருந்தார். என்னன்னா, விஜய் வந்து காப்பாற்றணும்,
இன்னைக்கு விஜயை காப்பாற்றணுன்ற அளவுக்கு ஒரு குரல் வந்துருச்சு. அவரெல்லாம் பாவம், அவர் முந்தா நாள் தான் கட்சிக்கு போனார், நேற்று வெளில வந்துட்டார் கட்சியில இருந்து. இந்த அணில் குஞ்சுக்கெல்லாம் தயவு செய்து அவரை பார்க்கணும். ஒரு மனிதன் விரக்தியின் காரணமாக கட்சி விட்டு வெளில வரான், சாதாரணமாக வெளில வரும்போது ஒரு பெரிய குற்றச்சாட்டு பட்டியலோட வரான், என் தலைவர் என்னால் ரீச் பண்ண முடியல. அப்படிலாம் ஒரு நடிகன், அவர் ஆரம்ப காலத்துலேருந்து விஜயோட பயணிக்கிறவர், அவர் ஒரு நடிச்சாருன்ற பார்வையில் நம்ம அதை பார்க்க முடியல. ஏன்னா நெஞ்சில் பச்சை குத்திட்டு வந்து நின்னார். போய் ஒரு 10 நாளில் கட்சியில் வந்து விஜயோட முகத்தை வந்து பச்சை குத்திட்டு வந்து நின்னார். அவ்வளோ உள்வாங்கி இருந்த விஜய் அரசியலை உடனே வந்து 2 நாளில் வெளியில் வராரு அப்படின்னா அங்கே ஒரு இனம் புரியாத பிரச்சனை இருக்கு. அவராலையும் அதை சொல்ல முடியல. வெளியில் என்ன சொல்ல வர்றாருன்னா, இங்கே வந்து ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்கு, அந்த கட்டமைப்பு தாண்டிட்டு விஜய் வந்து போய் சென்றடைய முடியல, இங்கே அவரை வந்து காப்பாற்றணும் அப்படின்னா இதுதான் ஒரு 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 மிக மட்டமான அரசியலுக்கான முன்னுதாரணம். என்னன்னா அவர் உங்க கூடவே இருந்தவர், அவரை பார்த்து போன மாநாட்டில எல்லாம் பார்த்து கையெல்லாம் கொடுத்து போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டாரு விஜய். அதுக்கப்புறம் அவரை காணோம். ஒரு புத்தி வேணாமா அவர் தலைவனுக்கு, எங்கேயா போனான் அப்படின்னு அதை கூட கேட்கல, எங்க போனான் ஆளு அப்படின்னு கூட கேட்கல. அவரு பகிரங்கமா வந்து தாவைக்கா சரியில்லை, தாவைக்கோட அரசியல் பாதை சரியில்லைன்னு குற்றச்சாட்டு சொல்றாரு. ஏன் போய் தலைமைக்கு சென்றடையல, ஏன் தலைமை காதுல கேட்கல அப்படின்னா அந்த அரசியல் அவங்க முன்னெடுக்கல. அவங்களுக்கு அந்த அரசியல் தேவையில்லை, மக்களுக்கான அரசியல். இந்த தொண்டர்கள்லாம் நம்பி போய், இந்த தம்பிமார்கள்லாம் நம்பி போய் அவங்க ஏமாந்துட்டு இருக்காங்க. அதுக்கான அரசியல் அவர் முன்னெடுக்கவில்லை, அவருக்கு அந்த அரசியல் பாதை தெளிவு இல்லை. பட் இதெல்லாம் தாண்டிட்டு நம்ம ஒட்டுமொத்தமா என்ன சொல்றோம்னா, உங்களை நம்பி வர தொண்டர்களை முதல்ல அறிவுரைப்படுத்துவீங்க, அரசியல் படுத்துங்க, அறிவுரைப்படுங்க. அவர்களை அப்படியே வச்சிருக்கணும்னு ஒரு எண்ணத்தை தயவு செய்து நீங்களா மாத்துங்க. அந்த எண்ணத்தை வெளியில வந்து முதல்ல நாட்டை திருத்த போறோம்னு சொல்றதுக்கு முன்னாடி உங்க தொண்டர்களை திருத்துங்க. ஒரு கூட்டத்தை எப்படி வந்து அணுகணும், அந்த கூட்டத்திலிருந்து எப்படி வெளியேறணும்ன்ற ஒரு கல்வியல் முறையை முதல்ல கற்பிச்சு கொடுங்க. இந்த டிவிகே டிஎம்கே அப்படின்ற ஒரு மென்ஷன் பண்ணும்போது அப்ப திமுகவுக்கு அடுத்தபடி அதிமுக தான் இருக்காங்க. அப்போ வந்து ஓட் வங்கி அவர் வந்து நான் தான் 2வது இடம் சொல்லும்போது அதிமுகவை குறிவிக்கிறாரா விஜய்? அதுக்கு அதிமுக வந்து ஒண்ணுமே இல்லைன்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார். அதாவது மிகப்பெரிய கூட்டணி கட்சி ஒன்று வரப்போகிறதுன்னு தொடர்ந்து பழனிசாமி என்ன சொல்லிட்டு இருக்காரு. மிகப்பெரிய கூட்டணி கட்சி, எல்லாம் பயப்படாதீங்க, ஒரு பெரிய கட்சி நம்ம கூட்டணிக்கு வரப்போகுது. அவர் பெரிய கட்சின்றது மறந்துட்டார். ஒரு பெரிய கட்சி நம்ம கூட்டணிக்கு வரப்போகுது, அது வந்தது நம்ம எல்லாம் பலமாயிடும். அப்ப இன்னொரு ஆள் வந்து தான் அவரை பலப்படுத்தணுன்ற ஒரு நிலைமையில பழனிசாமி என்ன இருக்காரு. அதை விஜய் வந்து உடச்சு விட்டுருக்காரு. இந்த முறை நான் வரல கூட்டணிக்கின்றது என்னன்னா, அடிமை கட்சிகள் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி, அடிமை கட்சிகள்னா அவர் பழனிசாமி தான் சொல்றாரு டைரக்டா. 2வது, ஜெயலலிதாவோட விசுவாசிகள்லாம் வந்து யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு தெரியாதானா அவங்கள தன்னோக்கி இழுக்கணும்னு நினைக்கிறார். ஜெயலலிதாவால உங்களோட திரைப்படம் வெளியாகாமல் அவரோட போய் மண்டிட்டு அவரோட மன்னிப்பு கேட்ட கதையெல்லாம் இருக்கு. இன்னைக்கு வேலுநாச்சியாரை பெரிய பிம்பமா கட்டமைக்கிற நீங்க ஏன் ஜெயலலிதாவை கட்டமைக்க மாட்டீங்க? எம்ஜிஆர் உங்களோட அரசியல் தலைவர்ன்றீங்க, அவர் வழி வந்த ஜெயலலிதாமாவை ஏன் சொல்ல மாட்டீங்கன்னா அங்க அவளை அடி வாங்கிறீங்க. அங்க அடி வாங்கினதுனால எம்ஜிஆர் பேரை மட்டும் பயன்படுத்துறீங்க, ஜெயலலிதா பேரை பயன்படுத்த மறுக்கிறீங்க. அப்ப எப்படி அந்த தொண்டெல்லாம் வந்து ஓட்டு போடுவாங்க நம்பர்? ஆனா அதிமுக தொண்டர்கள் வந்து ஒரு குழப்பத்தில் இருக்காங்க, அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க அவங்களுக்கு தெரியும், அவங்க தன்னோக்கி இழுக்கணும்னு ஒரு முடிவுல இருக்காரு. அது அவங்க 2 பேரோட பிரச்சனை. இப்போ எம்ஜிஆர் போட்டோ வச்சது அதனால தான் சொல்றீங்களா? எம்ஜிஆர் போட்டோ வச்சது வந்து அதனால தான் அப்படின்றது மாதிரி தான் அதோட கருத்து இருக்கு. ஏன்னா அந்த மண் போய் இறங்கின உடனே விஜயகாந்தை பத்தி பேசுறாரு. விஜயகாந்தோட நான் அவ்வளோ நெருக்கமா இருந்தேன், நான் அவரை பார்த்து வளர்ந்தேன். அவ்வளோ உங்களுக்கு விஜயகாந்த் மேல ஒரு ஈர்ப்பு இருந்துச்சுன்னா நீங்க ஏன் தனி கட்சி தொடங்குறீங்க? தேமுதிக போய் சேர்ந்துருக்கலாமா இல்லையா? ஏன் தேமுதிக சேரல? உங்களுக்கு உண்மையிலேயே அவரை பார்த்து தானே நீங்க வளர்ந்தீங்க, அவரோட அரசியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது இல்லையா? அவர் எப்படி இன்னைக்கும் சில வாட்ஸ்அப் பதிவுலாம் பார்க்குறேன் நான், அவரை விட்டுட்டீங்க இவரையும் விடல. சரி, நீங்க போய் அங்க போய் சேர்ந்துருக்க வேண்டியதானே? ஏன் நீங்க வந்து அவரை அவ்வளவு நேசிக்கிற அவரை நீங்க தனி கட்சி தொடங்கி அவரை நேசிக்கிறீங்க? எம்ஜிஆர் தான் உங்களுக்கு தலைவர்னா நீங்க அதிமுக சேர்ந்துருக்கலாம். விஜயகாந்த் ஒரு நல்ல அரசியல், அவரோட அரசியல், நான் ஒரு ரொம்ப அண்ணன் மாதிரி, நான் அண்ணன் தம்பி ரிலேஷன்ஷிப் அப்படின்னா அவர் கட்சியில் போய் சேர்ந்துருக்கலாம். எதுவுமே இல்லாம தனியா ஒரு சென்டர் பாயிண்ட் வந்து நின்று நீங்களாம் என்கிட்ட வான்னு எல்லாத்தையும் கூப்பிடுறதுங்கிறது வந்து அந்தந்த தொண்டர்களை குழப்பறதுக்கான வழிதான். இல்லை, இப்போ டிவிக்கே டிஎம்கேன்னு அவர் அந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணும்போது அதிமுக ஓட்டு வங்கி தான் அவர் குறிவிக்கிறான்னு கேட்குறேன் நான். அதாவது அதிமுக ஓட்டு வங்கி சிதறடிக்கப்பட்டிருக்கு, அதற்கான தலைமை இல்லை. அதை தனக்கு பயன்படுத்திக்க முடியுமான்னு விஜய் நினைக்கிறார். அப்படி பயன்படுத்திக்க முடியுமான்னு நினைக்கிற விஜய் அவரே அரசியல் வழியை வயப்படாததுனால அந்த வாக்கு திருப்பி அதிமுகவுக்கு விஜய் கட்சிக்கு போகுமான்றதையும் டவுட் தான். தாவேகாவுக்கு அதை நோக்கி இழுக்க முடியும்னு அவர் நம்புறதும் சந்தேகம் தான். ஏனென்றால் இவரும் அரசியல் வயப்படவில்லை, இவர் தொண்டர்களையும் அரசியல் வயப்படுத்த முடியவில்லை. அதை விட்டுட்டு அதிமுக தொண்டர்களை தன் நோக்கி இழுக்க முடியும்னு எப்படி நம்புறாரு? அதை நோக்கி அப்படி இழுக்க முடியும்னு அவர் நினைக்கிறது அவரோட அரசியல் முட்டாள். விஜயால எந்த ஓட்டும் பிரியாதுங்கிறீங்க? விஜயால எந்த ஓட்டும் பிரிய போறதில்லை. அவரை நம்பி இருக்கிற தொண்டர்கள், முதல்நிலை வாக்காளர்கள், அவர் நம்பி இருக்கிற முதல்நிலை வாக்காளர்கள் அவர் பின்னாடி போறாங்க. இதை விட 2008 பிரஜாராஜ்யம் கட்சி ஓபன் பண்ணும்போது தொடங்கும் பொழுது சிரஞ்சீவிக்கு 3 மடங்கு கூட்டம் அதிகமாக போச்சு இல்லையா? நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். 2008 சிரஞ்சீவிக்கு பிரஜாராஜ்யம் கட்சி கூட்டம் போடும் பொழுது, அந்த கட்சி துவங்கும் பொழுது இதை விட 10 மடங்கு கூட்டம் கூடுச்சு. அவரும் ஒரு கணிசமான வாக்குகள் வாங்கினார். ஆனால்
அவர் இன்னைக்கு களத்திலே இல்லை. ஏன் இல்லைன்னு தெரியுமா? அவர் அரசியல் வயப்படலை. நீங்கள் அரசியல் வயப்படணும். உங்கள் தொண்டர்களை அரசியல் வயப்படுத்தாமல் நான் வந்து நின்றுட்டு நான் எல்லாத்தையும் நான் அடுத்த முதலமைச்சர் ஆவேன் அப்படின்றதெல்லாம் வந்து பெரிய முட்டாள்தனம். இந்த முட்டாள்தனம்னு சொல்கிறத விட ஒரு பைத்தியக்காரத்தனம். ஒரு நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.